ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம்னா என்னென்னா, லைவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சில டைமில் ஒரு சிலர் கேட்பாங்க. அதுக்கான வீடியோ நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் கேட்டது என்னென்னா, லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்தேன், இப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க, மேனுஃபேக்சர் கம்பெனின்னு சொல்கிறேன், ஆனால் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து என்னென்ன சேலரி, எவ்வளோ எந்த இடத்துல வேலை செஞ்சோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹஸ்பண்டை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டர் கிளாஸில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன்னு சொல்லி. அவர் வந்து ஒரு 15 பேர் அந்த மாதிரி வந்து குரூப்பாக வந்து வேலைக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க வந்து ரூமில் வந்து தனியாக அவங்களுக்கு வீடெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தனியாக வீட்டில் வந்து இருக்கும்போது நான் வேலை செய்யும்போது கொஞ்சம் பேராக வந்து வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து வரல. இவங்க அந்த குரூப்பில் இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் நான் போகும்போது தான் அவங்க வந்தாங்க. அப்போ வந்து ரீசெண்ட் டைம் நான் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஒடிஷாக்காரங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பார்க்க போடுறது கொஞ்சம் பேசுகிறது வந்து வேறு மாதிரி இருக்கும், புரியாது, கொஞ்சம் வேறு அந்த மாதிரி பயமாக தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லாருமே அப்படி தான். ஆனால் இவர் மட்டும் தான் கம்ப்யூட்டர் சென்டர் வந்திருந்தார். நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு யாராவது வராங்க கம்ப்யூட்டர் சென்டருக்குன்னு நினச்சி தான் பார்த்தேன். அவர் வந்து +2 படிச்சிருந்ததும் கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலும் வந்திருக்கதா சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்துருந்தோம். அங்கே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸில் வந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு அங்கே தான் தெரியும். அதுக்கப்புறமா வந்து நான் அங்கே வந்து பேசினேன். எல்லோரும் பேசுவாங்க, எந்த ஊர் அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி தமிழ் கொஞ்சம் விட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியா, நான் அப்போனா இந்த பொண்ணு அங்கே தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாங்களா, ஓகே சரி அப்படின்னு பேசிட்டு ஓகே அப்படி. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்ச நாள் கழித்து வேலைக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து வந்த புதுசில் ஏதோ வேலை இருக்குது, அவங்க அண்ணா வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி அவங்க அண்ணா வீட்டில் ஏதோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வராமல் அங்கே வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அண்ணா ஊருக்கு வந்த அப்புறமா இவர் வந்துட்டு வேலைக்கு வந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க தான் அவங்க எல்லாருக்குமே வந்து வேலை சொல்லி கொடுக்குறாங்க. அதை ப்ளஸ் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துகிட்டு நிறைய இடத்துல வந்து வேலையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் புரிஞ்சது. ஆனால் அந்த இடத்துல கான்ட்ராக்ட்டுக்கு செய்யலை. எல்லார் பசங்களும் வந்து வேலைக்கு இவர் தான் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எல்லாருக்கோட சேலரி எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி தான். இவரோட சேலரி வந்து எல்லாரோட வந்து ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு வந்து நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு 5000 சேலரி, எனக்கு வந்து 900 சேலரி. அந்த கம்பெனியில் வந்து நான் பில்லிங் போடுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். எழுதி தான் பில்லு. அப்போல்லாம் அந்தளவுக்கு கம்ப்யூட்டரில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நாலேஜ்லாம் தேவையில்லை. எழுதி பில் போடுற மாதிரி தான். எழுதி கொடுத்த பில்லிங்லாம் போட்டு இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ ப்ரைஸு, இது ஆஃபீஸில் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ சம்பளம், அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒர்க் பண்ணுறவங்க லேடிஸுங்களாம் கூட போயிட்டு கொஞ்சம் வேலையும் பார்ப்பேன். சும்மாவே இருக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அவரும் வந்து எல்லாருக்குமே வந்து வேலை வந்து நல்லா வேலை வாங்குறது, எவ்வளோ வந்து ப்ராடக்ட் எடுக்கிறது அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஓனர்லாம் கூட நல்லா வந்து பேசுவாங்க. ஆனால் அவர் பேர் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து எல்லோரும் வேறு ஒரு பேர். ஒரிசாவில் எல்லாருக்குமே 2 பேர்னு எல்லாருக்கும் தெரியும். நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கூப்பிட்ற பேர் வேறு, சொல்கிற பேர் வேறு. ஆக்சுவலாக இந்த டாட்டூ நான் போடும்போது அவர் பேர் எனக்கு தெரியாது. ராஜான்னு தான் அவர் பேர் எப்போவுமே சொல்லுவாங்க. 6 தான் போடலான்னு போனேன். அப்புறமா தான் எனக்கு என்ன டாட்டூ போட போகிறேன்னு கேட்டால் 6ன்னு போட போகிறேங்க. 6 எப்படிம்மா, 6 என்னோடய பேர் இல்லையா அப்படின்னா, அப்புறம் நான் என் பேர் வேறையே அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து அவர் பேர் எனக்கு சொன்னார். அது வரைக்குமே அவர் பேர் ராஜான்னு தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ராஜான்றது வந்து அம்பத்தூரில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ வந்து அந்த கம்பெனி ஓனர் வந்து இவர் பேர் கேட்டிருக்காங்க. அவரோட பேர் சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த பேர் வந்து அந்த மாதிரி தான். ஒடிசாவில் கூட எல்லாரும் இப்போ கூட அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது இப்போ ஓகே, அதை நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா சொன்ன உடனே அப்படியா, ஆனால் நீ எவ்வளோ நாள் ஆச்சு சென்னை வந்துன்னு கேட்டால், இந்த மாதிரி 2 வருஷம் அந்த டைமில் வந்து நான் 2 வருஷம் ஆச்சுங்க சென்னை வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாராம். 2 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ மிஷின் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டியா, பரவாயில்லையே, நல்ல ஒரு மைண்ட் வந்து நீ நல்லா ரீட் பண்ணுற, அதோட எல்லாரையும் வேலை வாங்குறதும் கரெக்டாக இருக்க. அதிகமாக வந்து ஏதாவது கமிஷன் மாதிரியும் வாங்குறதில்ல, அவங்களுக்கே கொடுத்துருங்க, அவங்களும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களும் ஃபேமிலி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லார் மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லா வேலையும் இவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிறேன், இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன், உனக்கு பேர் நான் ராஜான்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஓனர் தான் வந்து அவருக்கு பேர் ராஜான்னு சொல்லி வச்சாராம். அன்றைக்கிலேருந்து இது வரைக்குமே அவர் எந்த கம்பெனிக்கு போனாலும் எல்லாருமே ராஜான்னு தான் அவர் பேருன்னு தெரியும். யாருக்குமே அவரோட ஒரிஜினல் பேர் தெரியாது. ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்குமே வந்து அவர் ராஜான்னு தான் தெரியும். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் டாட்டூ போடுற டைமில் தான் எனக்கு வந்து அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு 6ன்னு போட்டிருப்பேன் அப்படின்னா, இல்லை நம்ம ஊரில் அந்தளவுக்கு வந்து ஒரிஜினல் பேர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதோட டைட்டிலோடு சேர்த்து வரதுனால யாரும் சொல்ல மாட்டாங்க.
எல்லாருக்குமே 2 பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பேர் இன்னொரு பேர், அந்த இன்னொரு பேர் எனக்கு தெரியும். அது வந்து கூப்பிடுற பேருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து அவர் அந்த பேர் சொல்லி தான் பாய் பாய் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. அவங்க பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாய்னு சொல்லி கூடுவாங்க. அதனால் அந்த பேர் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பேர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, இந்த பேக்கேஜிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்து எல்லா மிஷின் வேலையும் மெக்கானிக்கம் மாதிரி அப்போயே வந்து கற்றுக்கிட்டு இருந்தார். ஒரு மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரெடி பண்ணுவார். அதோட இந்த பிரிண்டிங் பண்ணுறது, லேமினேஷனில் அந்த மிஷினில் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது, பிரிண்டிங்கில் வந்து அந்த கரெக்டாக அந்த இதெல்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸோட ரேட் என்னன்னு போடுறது, அதுக்கான ப்ரைஸ் செட் பண்ணுறது, ஆள் கூலி, அந்த மிஷின் பேஸ்ட்டு, அந்த மிஷின் வேலை பண்ணுறது, அது எல்லாமே வந்து அவருக்கு தெரியும். அப்போவே வந்து தெரியும். அந்த 2 வருஷம் தான் ஆச்சு அவர் வந்து எல்லா வேலையும் ஈஸியாக கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு 2-3 கம்பெனியில் அவர் அந்த டைமில் வேலை செஞ்சுருந்தார். ஒரு இடத்துல வந்தானா அங்கே வந்து செட் ஆகலை, அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு வரும்போது அங்கே வந்து பெரியவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கூட அந்த வேலையோட அந்த மைண்ட் வந்து கரெக்டாக வச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருஷத்துலேயே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல அந்த பொருளோட அந்த வேலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய இந்த சைனா மிஷின்லாம் அந்த டைமில் வரல. அப்போ அதெல்லாம் அவருக்கு தெரியாது. சைனா மிஷின்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அது வரைக்கும் இந்தியன் மிஷினில் பேக்கேஜிங் கம்பெனியில் அவருக்கு க்ரீசிங், பேஸ்டிங் ஒரு பெரிய மிஷின் கிடையாது. அதனால் ஸ்டிச்சிங், டபுள் பின், அதுக்கப்புறமா பேஸ்டிங், க்ரீசிங், லேமினேஷன், பிரிண்டிங், காரேஷன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா மிஷினரியும் அவருக்கு தெரியும். அதில் மெயினாக ஃபால்ட் வந்தால் ரெடி பண்ண தெரியும். ஒரு ஃபால்ட் வந்தால் ஒரு மிஷினில் ரெடி பண்ணணும்னா மெக்கானிக் வந்தாங்கன்னா அதிகமாக காசு வாங்குவாங்க. இவருக்கு மெக்கானிசமாக சேர்த்து தெரியும்னால இவருக்கு எக்ஸ்ட்ராவாக சேலரி கொடுப்பாங்க எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலுமே. இவருக்கு வந்து எல்லா மிஷினும் தெரியும். ப்ளஸ் வந்து வேலை செய்யும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து மிஷின் ப்ராப்ளம்னா இவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா இவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வருவார். அந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் பார்ப்பாரு. சேலரி வந்து அந்த டைமில் 5000 தான், எனக்கு 900. அதுக்கப்புறமா வேலை செஞ்சு நான் வந்து அதே மாதிரி லேடிஸுங்க கூட போய் வேலை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலையும் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்டிங், ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன். டபுள் பின் வந்து அடிக்க தெரியாது அந்த டைமில், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது வந்து கற்றுக்கிறதுக்கு. அப்புறமா இவர் தான் சொல்லி கொடுத்தாரு டபுள் பின் அடிக்க கற்றுக்கிட்ட அப்புறமா 1500 எனக்கு சேலரி கொடுத்தாங்க. அந்த டைமில் அது எனக்கு ரொம்ப பெரிய சம்பளம் தான். கண்டிப்பாக 18 வருஷம் முன்னாடி 1500 வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்பா இறந்த அப்புறமா கஷ்டத்தில் இருந்த அந்த டைமில் வந்து அம்மாவுக்கு வந்து சம்பளம் கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு மிஷின் வேலையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஹெல்ப்பர் மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. அதனால் அந்த டைமில் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து வேறு கம்பெனியில் வேலைக்கு, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா பசங்க எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ வேலை இருக்குமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களோட வேலை வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக ஆள் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. ஓட்டி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து எல்லாருமே அங்கேயே வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து வேறு கம்பெனியில் வேலை, ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா ஒரு வேலை செய்கிறாங்கன்னா சேலரி இல்லாமல் ப்ளஸ் ஓட்டி இருந்தால் தான் ஓட்டி காசில் சாப்பிட்டுக்கிட்டாலும் இந்த காசை வீட்டுக்கு கொடுக்கலாம், நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. அதனால் வந்து வீடு கட்டணும், அக்கா கல்யாணம், அது இது பண்ணணும், எல்லாம் ஒரு செட்டிங் அந்த மாதிரி தானே. அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால தானே வெளியூருக்கே வராங்க. அந்த மாதிரி அவர் வந்து வேறு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகும்போது இங்கே கொஞ்சம் பேருங்களுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு இவர் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பும் போது அப்போ வந்து அந்த சைனா மிஷின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் போது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தார். கம்பெனிக்கு வந்த உடனே இவருக்கு எல்லா மிஷினரி தெரியும்னால இவர் தான் ஃபஸ்ட் வந்து பார்க்க சொல்லுவாங்க. அந்த மிஷின் கொண்டு வரவங்ககிட்டையும் வந்து இவர் தான் பேசணும், எப்படி அந்த மிஷின் வேலை நடக்கும், எப்படி வந்து அதை செட் பண்ணணும், எப்படி பழகணும், அதெல்லாம் வந்து இவருக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் வந்து அதை உடனே கற்றுக்கிட்டாருனால இவர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல இருந்து சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வேலை செய்யும்போது அவர் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அப்போ வந்து வேலை இல்லை அப்படின்னு அந்த டைமில் வந்து நானும் அம்மாவும் வந்து அந்த கம்பெனியில் இருக்கும்போது அவங்கள ஒரு லேடிஸ் வந்து குரூப் எடுத்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து நான் சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்து மிஷினரி வேலை தெரியும்னால அவர் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது நானும் அவங்க கூட வேலை செய்யலாம், ஏன்னா எனக்குமே சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு சேர்ந்தோம், 2 பேரும் சேர்த்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்குமே நிறைய மிஷின்லாம் சொல்லி கொடுத்தாரு. க்ரீசிங் தெரிஞ்சால் நல்லா சேலரி கொடுப்பாங்க. க்ரீசிங் தெரியும், அதுக்கப்புறம் லேமினேஷன் மிஷின் தெரியும். பிரிண்டிங் மிஷின் வந்து செட் பண்ண தெரியாது, ஜஸ்ட் ரன் பண்ணுவேன். செட் பண்ணி கொடுத்தா அந்த பேப்பர் மட்டும் எடுத்து வைக்கிறது. லேமினேஷன் வந்து நானே செட் பண்ணிவிட்டு ஃபெவிகால்லாம் போட்டு நானே வந்து ஊட்டிப்பேன். கார்கேஷன் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க, நான் எனக்கு அது பார்க்க தெரியாது, ஜஸ்ட் வந்து சைஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவேன். எப்படி ஓடுது மிஷின் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஓடுதா அந்த மாதிரி வந்து பார்ப்பேன். அவ்வளோதான், இதுதான் எனக்கு தெரியும் அந்த டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் அந்த சைனா மிஷின்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேலரி எக்ஸ்ட்ரா ஆகிட்டு மேரேஜ் பண்ணும்போது அவருக்கு வந்து 11000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, எனக்கு வந்து 7000 சம்பளம். ஏன்னா நான் வந்து லேமினேஷன் ஆப்ரேட்டர் ஆகிட்டேன். லேமினேஷன் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க அந்த டைமில். அதனால் 7000 கொடுத்தாங்க. 2014 எனக்கு 7000 சேலரி, ஹஸ்பண்ட்க்கு வந்து 11,000 சேலரி. என்னை விட 4000 அவருக்கு ஜாஸ்தி. அம்மாவோட சேலரி வந்து 4000 மட்டும்தான்.
ஏன்னா அம்மா வந்து ஹெல்ப்பர் தானே, அவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. மேரேஜ் ஆன அந்த டைமில், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணது அந்த ஸ்டோரியெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படின்னு சொல்லி. மேரேஜ் ஆன அப்புறமா அதே கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன் 1 இயர். கரெக்டாக வந்து ஒரு வருஷம் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பேன். அப்போ வந்து பெரிய 9 மந்த் வரைக்கும் நான் வேலை செஞ்சேன். ஒரு 10 நாள் டெலிவரிக்கு 10 நாள் முன்னாடி தான் நான் வந்து வேலையை விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வேலை செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாமிட்டிங் வந்து இருக்கும்போது ஃபஸ்ட்டு 4 மாதம் வந்து அந்தளவுக்கு வேலைக்கு போகலை. அதே கம்பெனி தான், ஹஸ்பண்ட் தான் சூப்பர்வைசர். இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் வேலை செய்யும்போது நீ வேலை செய்யலைன்னா தப்பாயிடும். அவங்க ஒய்ஃப்னால வேலை வேணாம்னு சொல்லிடுவாங்க. நான் 4 மந்த் லீவ் எடுத்து வீட்டில் இருன்னு சொல்லிட்டாரு. நானும் வீட்டிலே இருந்துட்டேன், வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு 9 மந்த்ஸ் வரைக்குமே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேண்டான்னு சொன்னாங்க. இல்லைங்க நான் வேலை செய்யணும், ஏன்னா அப்போ தான் நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டேன். 9 மந்த்ஸ் வரைக்குமே எனக்கு 7,000 சேலரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. வேலை விட்டு நிற்கும் போது எனக்கு வந்து அவ்வளோதான் சேலரி. அதோட லாஸ்ட்டாக வேலை செய்யலை. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் அதுக்கப்புறமா போனேன். ஆனால் வேலைக்கு போகலை. குழந்தை பிறந்த அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு, நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க இப்போ அம்மாவுக்கு வந்து சேலரி கம்மி, அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து அது வந்து தப்பாக இருக்கும். ஏன்னா அந்த நம்ம குழந்தைன்னா அப்பா 2 பேரோட பாசம் கரெக்டாக கிடைக்கணும். அம்மாவோட காலகட்டம் வேறு, அவங்களோட அந்த டைமிங் வேறு. அவங்க வளர்த்த மாதிரி இப்போ வளர்த்தாங்கன்னா அது சரியாக இருக்காது. ஒரு அம்மா தான் கூட இருந்து வளர்க்கணும், நீ பார்த்துக்கணும், இல்லைன்னா நான் பார்த்துக்கணும், 2 பேரில் யாருன்னா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் வேலை செஞ்சப்போ நம்ம சேலரி வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்குமே வந்து ஓகே. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக குழந்தைய தான் பார்க்கணும். குழந்தை பிறந்த அப்புறமா அந்த மைண்ட் செட்லாம் ரொம்ப எப்படி இருக்கும், அதனால் இல்லைங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் தான் இருந்தேன். 2 இயர்ஸ் வரைக்கும் ஃபீடிங் பண்ணுவேன். 6 மந்த்துக்கு அப்புறமா வந்து குழந்தைக்கு வெளி ஃபுட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். அந்த டைமில் தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 2 வருஷம் கழிச்சிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். சரி ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். 11,000 சேலரி. ஆனால் மந்த்லி இயர்லி ஒன்ஸ் வந்து 1,500 2,000. இப்போ பெரிய ஆப்ரேட்டர்னா 2,000 1,500 சேலரி ஏற்றுவாங்க. ஹெல்ப்பர்னால் 500 தான் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேலரி ஏற்றுனாங்க. அந்த குளத்தூரில் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வரைக்குமே அவருக்கு 17,000 கிட்டத்தட்ட சேலரி வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ தான் வந்து 2020 கொரோனா டைம். அதுக்கப்புறம் கொரோனா வர டைமு நான் யூடியூப்பில் வேலை பார்த்து அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் வந்து இன்கம் வந்து அதை வச்சு கொஞ்சம் ஓகே ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு, ஊருக்கு வரும்போது அந்த வீடு உடஞ்சி போகுது அதை சரி பண்ணுறது, வண்டி வாங்குறது, அவங்களுக்கு அது இது பண்ணுறதுன்னு எல்லா காசும் கரெக்டாக இருந்தது. யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஆகிட்டாங்க. ஆனால் மானிட்டேஷன் எனபிள்ட் ஆகலை. எனபிள்ட் ஆன அப்புறமா வந்து 2 வருஷம் வரைக்கும் யூடியூப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 110 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. 2 வருஷத்துக்கு அப்புறமா கொரோனா வந்துட்டு தான் நம்ம ஒடிஷா வந்துட்டோம். ஒடிஷா வந்த அப்புறமா பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி, வீட்டு வேலை அதெல்லாம் பார்க்கணும், கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா சண்டை பிரச்சனை வந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் மனசு கஷ்டப்படுவார், நம்ம தமிழ் பொண்ணுனால செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் பரவாயில்ல, நம்ம தமிழ் மக்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் 4,95,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு 3 வருஷத்துலேயே இருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து நம்மளோட சேனல் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த தைரியத்தில் வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் வீடியோவே போடல. ஏன்னா ஃபேமிலி வீட்டு வேலை முக்கியம் அப்படின்னும் போது நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். அப்போ கூட ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸாக பண்ணுவேன். அதுக்குள்ளேயே வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு என்னோட ஓர குத்திய மாமியார் வந்து ஒரு சில டைமில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வேண்டாம், நம்ம குடும்பம் வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் பிறந்த அந்த டைமில் தான் பிறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சின்னவன் பிறந்து அவன் எத்தனை நாள் கழிச்சு தான் எனக்கு யூடியூப்பில் காசே வந்தது. அப்போ அத்தனை வருஷம் வரைக்கும் நான் அப்படியே தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இன்கம் வரல. அதுக்கப்புறம் தான் இன்கம் வந்தது. அதுக்கப்புறமா ஓகே வேலை செய்யும்போது அவருக்கு வந்து இவ்வளோ சேலரி. இந்த பேக்கேஜிங் மிஷினாக அவர் செய்கிற வேலையில் மெயினாக வந்து அதுக்கப்புறமா நிறைய சைனா மிஷின்லாம் வந்தது. ஒரு கம்பெனியில் போய்ட்டு அவர் வேலை செய்யும்போது, இப்போ நான் வந்து இங்கே இருக்கும்போது அவர் வேறு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே சைனா மிஷின் இருக்குன்னா அங்கே கொஞ்சம் சேலரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இவருக்கு வந்து இந்த பசங்களெல்லாம் சேர்த்து விட்டால் ஒரு ஆளுக்கு 1,000 ஒரு ஆளுக்கு 500 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுமே வெளியூர்லேருந்து வராங்க, அவங்களுமே கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வாங்க மாட்டார், ஆள் மட்டும் சேர்த்து விட்டுருவார். அந்த மாதிரி வேலை செஞ்சு நான் ஊரில் இருக்கும்போது அவர் மறுபடியும் கொஞ்ச நாள் இங்கே வந்து வேலை செஞ்சது. அந்த மாதிரி கொரோனா டைமில் இருந்த சேவிங்ஸ்லாம் ஒரு பாதி சேவிங்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற சேவிங்கை வச்சு வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா பத்தலை அப்படின்றதுனால மறுபடியும் ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணிவிட்டு வீடு கட்டியாச்சு. இங்கேருந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னால தான் இங்கே வந்து புவனேஸ்வரில் வேலை பார்த்தாரு. அங்கே வந்து சேலரி ரொம்ப கம்மி, அதனால் செட் ஆகலை. அப்போ வந்து அவர் 2020 அங்கேருந்து வரும்போது 20,000 சேலரி வரைக்கும் வந்துருச்சு அவருக்கு. 20,000 அந்த கம்பெனிலேயே. கொரோனா வந்த அப்புறமாவும் அவர் என்ன வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அங்கே போய் வேலை செய்யும்போது 20,000 கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் அவர் சென்னையிலேருந்து வரும்போது அந்த கம்பெனியை விட்டுட்டு, குளத்தூர்லேருந்து அந்த கம்பெனி 20,000. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வேலை செய்யும்போது
சேலரி கம்மி. மறுபடியும் வந்து வேலைக்கு போகும்போது கொரோனா வந்து போன அப்புறமா சேலரி வந்து எல்லோரும் ஏற்ற ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்து இவருமே நிறைய மிஷினரிலாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெக்கானிக் அந்த இது கம்ப்யூட்டர்லேருந்து கொஞ்சம் இந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுறது, ஃபோனில் லேப்டாப்பில் வந்து செக் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா இருக்குமா எல்லாம் பார்க்குறது, ஒரு பொருளோட அந்த பாக்ஸோட ரேட் போடுறதுக்காகவும் அந்த மிஷினரியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காகவும் தான் அவருக்கோட சேலரி வந்து அதிகமாக வந்து பேக்கேஜிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியை. இப்போ ஒரு அம்மா மிக்சி கிரைண்டர் ஃபேன்லாம் இருக்குது இல்லையா, அது வந்த டைமில் நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுருந்தோம். அதில் பேஸ்டிங்கு ரேசிங் இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அம்மா ஃபேனுக்கு வந்து அந்த பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும். அது வந்து சிங்கிள் ஆப்ஸ் தான், பேஸ்டிங் ஈஸியாக இருக்கும். மிக்சிக்கு வந்து ஓகே, அதுவும் ஓகே. ஆனால் கிரைண்டர் பாக்ஸ் வந்து டபுள் அப்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சின்ன பாக்ஸ் அப்படின்றதுனால டபுள் அப்ஸ் கொடுத்து செய்வாங்க. அது கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும். அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து இப்போ அந்த கிரைண்டர் வந்து கொடுத்துருவாங்க. கிரைண்டர் கொடுத்துட்டு இதுக்கான பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கான அந்த பாக்ஸ் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது ஆடாமல் இருக்க உள்ள அந்த பேட்டிஷன் மாதிரி வைக்கிற மாதிரி ஏதாவது பீஸ் இருந்தால், இப்போ கிரைண்டருக்காக இல்லை வேறு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி கிளாஸ் கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடி கிளாஸ்க்கு சுற்றி அந்த பாக்ஸு கொடுத்துட்டு ப்ளஸ் அந்த அதை ஆடாமல் இருக்க அதை சுற்றி 4 சைடில் அந்த பேட்ஷன் வைக்கணும். ப்ளஸ் அது எப்படி இருக்கணும், அந்த சைஸ் எப்படி இருக்கணும், அந்த மேலே பிரிண்டிங் எப்படி இருக்கணும், எந்த பக்கம் என்ன டிசைன் போட்டால் அந்த அவங்க கொடுக்குற அந்த டிசைன் எந்த பக்கம் செட் பண்ணணும், என்ன சைஸில் இருக்கணும், என்ன லெட்டர்ஸ் எழுதணும், கலர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவர் எல்லாமே பண்ணிடுவார். அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஒரு பேப்பர் ரெடி பண்ணி எல்லாம் ட்ராயிங்லாம் பண்ணி அது கொடுப்பாரு. அவங்க ஓகேன்னா அதே மாதிரி பண்ணணும். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் பண்ணோம். பிரிண்டிங்கில் போய்ட்டு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் ரெடி பண்ணணும். இப்படி தான் வந்து பண்ணோம். ஒரு சாதாரணமாக ஒரு பேப்பரை வச்சு ஃபுல்லாக வந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்குற வரைக்கும் அவருக்கு தெரியும். அதனால தான் வந்து சென்னையில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம ஒடிஷா வந்தோம்னா கண்டிப்பாக இந்த மிஷினரியெல்லாம் கம்மி அப்படின்றதுனால ஒரு பேக்கேஜிங் கம்பெனி வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் வந்து யோசித்தோம், அந்த அளவுக்கு அமௌண்ட்லாம் நம்மளால் முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பேக்கேஜிங் வைக்கணும்னா ஒரு 10 lakhs மினிமம் தேவை. சின்ன சின்ன மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்கி செஞ்சாலுமே 10 lakhs வேணும். அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை. அதனால தான் வந்து ஹோட்டல் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குமே வந்து காசு ரெடி ஆகலை. ஏன்னா ஊருக்கு வந்த அப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், வீடு கட்டினது அது இதுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ப்ளஸ் எனக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி, நான் பசங்க, என் மாமியார் மாமனார், அப்பா அம்மா, ஏன் அம்மா, நான் அவர் அங்கே தனியாக இருக்கிறது, அந்த சாப்பாடு விஷயம் வந்து இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால அதெல்லாம் நம்ம கனவாகவே இருந்துட்டு போகட்டும். ஆனால் அவருக்கு வந்து ஆசை தான். ஏன்னா அவர் இந்த 20 வருஷமாக சென்னையில் வேலை செய்கிறோம்னா அந்த பேக்கேஜிங் கம்பெனி மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த 10 லட்சம்ன்றது கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப 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 பெரிய விஷயம். அதை எடுக்க முடியாது. அதனால தான் ஹோட்டல் ப்ராசஸ். ஹோட்டலில் வந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லைனாலும் நான் நல்லா சமைச்சிருவேன் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வந்து கடை வைக்கிறோம். அதோட நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பெரியம்மா வீட்டில் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி கூட அங்கே இருக்கும்போது நான் வந்து பெரியம்மா வீட்டில் அக்கா வந்து செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். திருவொற்றியூரில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் அங்கே வந்து அவங்க ஃபுட்லாம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். இட்லி, தோசை, அந்த பூரி எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அந்த சாம்பார் குவான்டிட்டி எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக வந்து மைண்டில் எனக்கு செட் ஆகிடுச்சு. அவருக்கு எப்படி வந்து எல்லா விஷயமும் எல்லாம் டக்குன்னு புரிஞ்சிருமோ, எனக்குமே அந்த மாதிரி ஈஸியாக எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட அவ்வளோ வந்து ஈஸியாக அந்த சேலரி வந்து வந்துடாது. 7,000 அவருக்கு 11,000 வரும்போது எனக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன்னு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தா அப்படி இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவர் கண்டிப்பாக ஒரு பையனுக்கு வந்து மிஷின் ஓட்டும் போது புதுசாக வந்து ஒரு 1 year தான் ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த 3 விரலும் வந்து அந்த க்ரீசிங் மிஷினில் கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவனுக்கு அந்த க்ரீசிங் சைஸு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப ஈஸியாக 3 மாதத்துக்குள்ளேயே வந்து எல்லா வேலையுமே அந்த க்ரீசிங் மிஷின் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டாரு. ஓனருமே வந்து பரவாயில்லப்பா அவனுக்கு சொல்லிக் கொடு, ஏன்னா அவனுக்கு ஃப்யூச்சரே வந்து அந்த விரலே போயிடுச்சுன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அதனால் அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட கேட்டார். அவன் சரின்னு சொன்னோன்னே அவனுக்கு 3 மாதம் ஃபுல்லாக அவருக்கு வேலை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பையனும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான்னா 1,500 சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கணும். 3 விரல வாங்கி போயிடுச்சு அப்படின் போது அதுக்கப்புறம் அந்த வேலை கற்றுக்கிட்ட அப்புறமா 4,500 அந்த மாதிரி சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கு அவனுக்கும் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் யாரையும் பாகுபட்சம்லாம் பார்க்க மாட்டார். அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், அவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் நானுமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கம்பெனி வைக்க அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டு கிடைக்கும், லோன் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நானுமே ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அந்த பேக்கேஜிங் கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பேன் பழைய மாதிரி. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே 10 லட்ச ரூபா லோன் வந்து இந்த தருண் வருண் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதை அப்ளை பண்ணணும்னு நினச்சா நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னமோ கேட்டாங்க. நம்மளால் முடியாதுப்போ அதை விட்டுறலாம், வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடி லோன் எடுத்து பண்ணுற மாதிரி பிளான். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணுன்னே சரி நான் அந்த காசு வந்து போயிடுச்சு அப்படினால சரி மறுபடியும் வந்து இன்னும் ஒரு வருஷம் வேலை செய்கிறேன். இப்போ கூட மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் வேலை செய்கிறேன்னு சொன்னார். நான் தான் அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து லோனுக்காக ரெடி பண்ணி இதுக்கு மேலே முடியாதுங்க, பசங்க படிக்கிறாங்க, 5வது படிக்கிறான், பெரியவன் இப்போ வேறு ஸ்கூலில் படிக்கணும், ஸ்கூல் சரியில்லை, எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் இங்கேருந்து பார்க்குறேன், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து கடை வைக்கிற பிளானே பண்ணோம். நானும் வந்து லைவில் பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை பார்க்குற மாதிரி பண்ணலான்னு சொல்லி வந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நண்பர் வந்து நீங்கள் ஸ்கேனர் ரெடி பண்ணி வைங்க, உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம மக்கள்
அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அமௌண்ட் ரெடி ஆகிடும்ல. நீங்கள் நிறைய அமௌண்ட் லோன் வாங்கலைன்னா கூட கொஞ்சமாக வாங்கி கடை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைவில் வந்து ஸ்கேனர் சொல்லி அதுக்கப்புறம் எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன வேலை செஞ்சேன், எப்படியோ வேலை செஞ்சேன், ஹஸ்பண்ட் நானும் என்ன வேலை பார்த்தோன்னு சொல்கிறது. நிறைய ஃப்ரெண்ட் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கிண்டலும் பண்ணியிருந்தாங்க, என்ன வேலைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி லைவில் வரும்போது. இதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வரங்க. நன்றி, வணக்கம், பாய்.